ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ரசகுல்லா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி ரசகுல்லா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கடையில் நிச்சயமாக வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும். அதாவது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கெட்டி பால் எடுத்துக்கணும். இந்த பாலை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா காய்ச்சிருங்க. நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணி போகிறோம். இந்த பால் நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுட்டேன். அதனால் மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் அப்படியே ஊற்றுறேன். உங்களோட பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அதில் லெமன் ஊற்றுங்க. ஒரு லெமன் அளவுக்கு ஜூஸ் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே மெல்ல மெல்ல திரிய ஆரம்பிக்கும். அந்த பாலெல்லாம் அப்படியே தயிர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். இது பார்த்திங்கன்னா பால் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஏடாயிட்டு தண்ணி மட்டும் தனியாக நமக்கு தெரியும் பிரிஞ்சு. அந்த மாதிரி தெரியும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துட்டு எல்லாமே கட்டி கட்டியாக ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொதிக்குது. இந்த மாதிரி தனியாக தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு இல்லைன்னா மஸ்லின் கிளாத் அது மேலே வச்சுட்டு இந்த பன்னீர் இருக்குது இல்லையா, இந்த நம்ம திரியாக சேர்ந்துருக்கு பார்த்திங்களா, இதை தான் பன்னீர்னு சொல்லுவோம். இந்த பன்னீரை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு துளி தண்ணி கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம லெமன் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த லெமனோட ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் அந்த பாலாடையில் அந்த பன்னீரில் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி மேலே ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அலசி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த லெமனோட ஸ்மெல் இல்லாமல் போயிடும். உங்கள்கிட்ட லெமன் இல்லைனாலும் கூட வினிகர் இருக்கு இல்லையா, வினிகரையும் இதே லெமன் அளவுக்கு எடுத்து பாலில் ஊற்றிக்கலாம். நமக்கு அப்பவும் பன்னீர் நல்லா அழகாக ஃபார்ம் ஆகி வந்துடும். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது சூடாக இருக்கும்போதே புழிஞ்சு எடுத்துருங்க தண்ணியை. கடைசியில் ஒரு துளி தண்ணி கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது அதே நேரத்தில் ஒரு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இந்த பால் ஆடை பார்த்திங்கன்னா, இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இதனால் நம்ம சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது திரியாக அந்த கட்டி கட்டியாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி மாவு தேய்ச்சிங்கன்னா எப்படி கட்டி இல்லாமல் மாவு அழகாக சாஃப்டாக வரும் இல்லையா, அந்தளவுக்கு இதை நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக தேய்க்கிறீங்களோ, ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பன்னீர் உங்கள் ரசகுல்லா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ பாருங்கள் அந்த கட்டியெல்லாம் போய்ட்டு எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குதுன்ட்டு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம பாகில் போட்டதுக்கப்புறம் இதை விட 2 மடங்கு சைஸ் அதிகமாகும். இந்த பாகு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருண்டை பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த உருண்டையை நல்லா பாகு காஞ்ச உடனே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாகில் இது எவ்வளோ கேப்போட மிதந்துட்டுருக்கு. இதை நம்ம கொதிக்கும் போது அப்படியே மூடி வச்சு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்டதை விட டபுள் த சைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அந்த பாகு எல்லாத்தையுமே இந்த ரசகுல்லா உள்ள அப்சர்வ் பண்ணியிருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஸ்பூனில் டச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக உள்ளே அமுங்குது. இதை கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே அந்த லேயராக அழகாக அந்த ஸ்பாஞ்சினஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. பாருங்கள் நான் கையில் எடுத்து அமுத்தி பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இப்படி உள்ளே போயிட்டு வருது ஃப்ளஃபியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.